வர்ற திங்கக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கிறாப்புல இருக்குது, கண்டிஸ்டியாக இருந்தது அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தை தவற விடாதீங்க. கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை பிறக்கிறதுனால உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 விளக்கு மட்டும் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஏற்றி வைங்க. கார்த்திகை மாதம்னாலே சொக்கப்பானை கொளுத்துறது, அதுக்கப்புறம் சோமவார விரதம் பெண்கள் இருப்பாங்க. அதாவது கணவரோட ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோமவார விரதம் சிவபெருமானை வேண்டி இருப்பாங்க. கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை தோறும், அதாவது கார்த்திகை மாதம் முழுவதும் வர திங்கக்கிழமை தோறும் இந்த சோமவார விரதம் இருக்கணுங்க. கணவரோட ஆயுள் நீடிக்கும். அது நான் அடுத்த பதிவில் எப்படி அப்படிங்கிறத அந்த விரதத்தை பற்றி நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நிலைவாசலில் 2 விளக்கு மட்டும் ஏற்றிடுங்க. இந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, 48 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம விளக்கேற்றின பலன் இந்த கார்த்திகை மாதம் விளக்கேற்றுறதுல கிடைக்குங்க. கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை சாயங்காலத்தில் இருந்து இந்த விளக்கேற்ற ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக ஏற்றணும். மாடம் அமைச்சு தான் விளக்கேற்றணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த கார்த்திகை மாதம் தரையில் விளக்கேற்றுறது தாங்க அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலைவாசலில் ஒரு மேடை மாதிரி அமைச்சு அப்படி தான் விளக்கேற்றணும். தரையில் விளக்கேற்றணும் அப்படின்னா கணவர் கடனாளி ஆகிறதுக்கு நம்மளே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிலைவாசலில் தரையில் ஏற்றுறது தான் இதுக்கு விசேஷங்க. அதனால் மறக்காமல் நிலைவாசலில் 2 பக்கமும் ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு ஒரு சின்ன பிளேட் பித்தளை தட்டு வச்சுட்டு 2 அகல் விளக்கு 2 சைடும் ஏற்றி வைங்க. போதுங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பணம் ஏதாவது நல்ல வழியில் வர்றதை கண்கூடாக பார்ப்பீங்க. அது மட்டுமல்ல, நிலைவாசலை ஏற்றிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். சத்யசீலன் சார் ஒரு பதிவில் சொல்லியிருப்பாங்க, திருநெல்வேலி சைடில் இந்த கார்த்திகை மாதம் பச்சரிசி அந்த மாவை வச்சு அந்த கை அச்சு வச்சு நடுவில் குங்குமம் வச்சு பெண்கள் வைப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் எந்த கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கள் ஊர் சைடில் அதை நாங்கள் செய்வோம். கார்த்திகை மாதம் முழுவதும் பெண்கள் நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுங்க. அந்த மாதவிடாய் காலத்தில் உங்களால் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை ஏற்ற சொல்லுங்கள். அப்படியும் உங்கள் கூட அந்த நேரத்தில் விளக்கேற்றும் போது இல்லை அப்படின்னா அந்த 3 நாள் 5 நாளை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஏற்ற ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.